தமிழ்நாடு சட்டப்பேரவை வருகிற 24ஆம் தேதி வரை நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாளை மறைந்த எம்எல்ஏக்களுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு அவை ஒத்திவைக்கப்படும் என்றும் 22, 23ஆம் தேதிகளில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 24ஆம் தேதி முதலமைச்சர் பதிலளிப்பார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அலுவல் ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட பணியை தாண்டி பேசுவது மரபு அல்ல என்றும் தெரிவித்தார். ஒரு அரசை யார் விமர்சனம் பண்ணலாம்? மக்கள் விமர்சனம் பண்ணுவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நிறை குறைகளை சொல்லுவாங்க. ஆளுநர் அவர்கள் ஒரு அரசினுடைய நிறை குறைகளை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அது அவர் அரசியல்வாதி இல்லை. அப்படின்னா அந்த ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியே வந்து நானும் என்ன செய்கிறேன், அரசியல் பேசுகிறேன்னு சொல்லி நம்ம பல இயக்கங்கள் இருக்குது. அதில் ஒரு இயக்கத்தில் சேர்ந்து அவங்க என்ன செய்யலாம், கருத்துக்களை சொல்லலாம். சட்டமன்றத்தின் மரபு ஒருபோதும் மாற்றப்படாது என்றும் யாருக்கும் அஞ்சி அரசு நடக்காது என்றும் சபாநாயகர் அப்பாவு திட்டவட்டமாக கூறினார். சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக சென்னையில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆயத்தமாகி வருகின்றன. அந்த வகையில் ஆளும் கட்சியான திமுக சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டு அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்டு வருகின்றனர். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று மாலை 6:30 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெறுகிறது. இதில் மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளனர். இதில் தேர்தல் வியூகம், கூட்டணி, பரப்புரை உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு உறுதி செய்வது தொடர்பாக ஒன்றிய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் இன்று சென்னை வருகிறார். தமிழ்நாடு, புதுச்சேரி, அசாம், மேற்குவங்கம் மற்றும் கேரளா ஆகிய 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சிகள் விருப்ப மனுக்களை பெறுவது, கூட்டணி பேச்சுவார்த்தை, தேர்தல் அறிக்கை தயாரிப்பு என முனைப்பு காட்டி வருகின்றன. இதனிடையே அதிமுக, பாஜக இடையிலான கூட்டணி ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக சென்னை வரும் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். இதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்கத்தகடு திருட்டு தொடர்பாக கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் உள்ள 21 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்க திருட்டு வழக்கில் கோயிலின் தலைமை அர்ச்சகர் தந்திரி கண்டரரு ராஜீவரு உட்பட 11 பேரை சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் உள்ள 21 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை வேப்பேரி ரித்தர்டன் சாலையில் உள்ள பத்தன்ராஜ் பண்டாரி வசிக்கும் வீடு, அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள நகை தயாரிப்பு நிறுவனம் உள்ளிட்ட இடங்களில் துணை ராணுவத்தினர் பாதுகாப்புடன் சோதனை நடைபெறுகிறது. இதனிடையே சபரிமலை சன்னிதானத்தில் துவாரபாலகர் சிலைகள் மற்றும் சன்னிதான கதவுகளுக்கு பொருத்தப்பட்டிருந்த தங்க தகடுகளில் நிக்கல் கலக்கப்பட்டிருப்பதை விஞ்ஞானிகள் ஆய்வில் உறுதி செய்துள்ளனர். இதையடுத்து விஞ்ஞானிகளின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆளுநரின் நடவடிக்கை கூட்டாட்சி கோட்பாடுகளுக்கு எதிரானது என்று கண்டனம் தெரிவித்துள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் குடியரசு தினத்தன்று ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆளுநர்களின் அடாவடி போக்கை கண்டித்து அவர் நடத்தும் குடியரசு தின வரவேற்பு நிகழ்வை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புறக்கணித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அதற்கான காரணங்கள் எதுவும் மாறாமல் இருக்கும் நிலையில் தற்போதும் ஆளுநரின் குடியரசு தின தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று ஆளுநர் RN ரவியின் நடவடிக்கைகளும் செயல்பாடும் கூட்டாட்சி கோட்பாடுகளுக்கு எதிராக உள்ளது என குற்றம் சாட்டியுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் RN ரவியின் அழைப்பையும் அவரது தேநீர் விருந்தையும் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை வருகிற 24ஆம் தேதி வரை நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாளை மறைந்த எம்எல்ஏக்களுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு அவை ஒத்திவைக்கப்படும் என்றும் 22, 23ஆம் தேதிகளில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 24ஆம் தேதி முதலமைச்சர் பதிலளிப்பார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அலுவல் ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட பணியை தாண்டி பேசுவது மரபு அல்ல என்றும் தெரிவித்தார். ஒரு அரசை யார் விமர்சனம் பண்ணலாம்? மக்கள் விமர்சனம் பண்ணுவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நிறை குறைகளை சொல்லுவாங்க. ஆளுநர் அவர்கள் ஒரு அரசினுடைய நிறை குறைகளை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அது அவர் அரசியல்வாதி இல்லை. அப்படின்னா அந்த ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியே வந்து நானும் என்ன செய்கிறேன்,
அரசியல் பேசுகிறேன்னு சொல்லி நம்ம பல இயக்கங்கள் இருக்குது. அதில் ஒரு இயக்கத்தில் சேர்ந்து அவங்க என்ன செய்யலாம், கருத்துக்களை சொல்லலாம். சட்டமன்றத்தின் மரபு ஒருபோதும் மாற்றப்படாது என்றும் யாருக்கும் அஞ்சி அரசு நடக்காது என்றும் சபாநாயகர் அப்பாவு திட்டவட்டமாக கூறினார். திருச்சி மாவட்டம் முசிறியில் உள்ள காவிரி ஆற்றில் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் குவிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். முசிறி அக்ரஹாரம் பகுதியில் உள்ள காவிரி ஆற்றில் திடீரென ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் கூட்டம் கூட்டமாக உலா வருகின்றன. எப்பொழுதும் உள்ளூர் பறவைகளை மட்டுமே பார்த்து பழகிய அப்பகுதி மக்கள் தற்போது ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் வந்திருப்பதைக் கண்டு வியப்படைந்தனர். இதனையடுத்து அங்கு குவிந்த மக்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். உணவு மற்றும் தட்பவெட்ப நிலைக்காக இந்த பறவைகள் இங்கு வந்திருக்கலாம் என்று பறவை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். உதகையில் உள்ள பீரமுக்கு ஈஸ்வரன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு படுகர் இன மக்கள் பாரம்பரிய உடை அணிந்து வழிபட்டனர். எப்பநாடு கிராமத்தின் மலை உச்சியில் அமைந்துள்ள 250 ஆண்டுகள் பழமையான பீரமுக்கு ஈஸ்வரன் கோயிலில் வருடாந்திர திருவிழா நடைபெற்றது. இதில் கெங்கமுடி, தொரைகட்டி, தூநேரி, அணிக்குறை, உள்ளத்தி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த படுகர் இன மக்கள் தங்களது கலாச்சார உடை அணிந்து ஈஸ்வரனை வழிபட்டனர். பின்னர் வட்டமாக நின்று தங்களது கலாச்சார நடனத்தை ஆடி மகிழ்ந்தனர். வருஷம் இங்கே வந்து பண்டிகை நடத்துகிறோம். அந்த பண்டிகை வந்து நம்ம நாக்குப்பேட்டை இதில் எத்தம்மன் பண்டிகை முடிஞ்ச மறு திங்கட்கிழமை நாங்கள் இதை பண்டிகையாக பண்ணுறோம். அது வெகு வருஷம் பக்கத்து ஊர், இந்த ஊரில் இங்கே இந்த மலை சுற்றி ஐட்டம் ரொம்ப உயரமாக இருக்கிறதுனால சுற்றி முற்றி இருக்கிற எல்லாருமே வந்து கும்பிடுறாங்க. ஆண்டுக்கொரு முறை மட்டுமே இக்கோயிலில் நடைபெறும் திருவிழா என்பதால் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.